கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 40 நாள் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. பாவமற்ற கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பரிசுத்தமில்ல நமது ஆண்டவர் சோதிக்கப்பட்டது உண்மை. அவர் சோதிக்கப்பட்ட போதும் பாவம் செய்யாதிருந்ததும் உண்மை. பாவத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கு சோதனை அவசியமில்லை. அவர்கள் சாத்தான் கையிலிருந்து அவனுக்கு இஷ்டமான யாவையும் இடைவிடாமல் செய்கிறபடியால் அவன் அவர்களை சோதிக்க வேண்டியது இல்லை. நாம் எவ்வளவுக்கு கிறிஸ்துவை போல் ஜீவிக்க நாடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் சாத்தான் நம்மை சோதிப்பான். ஆம் பிரியமானவர்களே, ஆதாமில் பாவம் இல்லாதிருந்தும் அவன் சோதிக்கப்பட்டான். சோதிக்கப்பட்டதற்காக தேவன் அவனை குற்றப்படுத்தவில்லை. சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதனைக்கு இணங்குவதே பாவம். நமது ஆண்டவர் தன் இனத்தாராலும் அப்போஸ்தலராலும் யூத ஜனங்களாலும் அநேகம் தரம் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகா குரூரமான மரணம் வந்தாலும் என் இஷ்டப்படியும் அல்ல, மற்றவர்கள் தீர்ப்பின்படியும் அல்ல, என் பிதாவின் சித்தப்படியே நடப்பேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன உறுதியை பின்பற்ற வாழ்த்துக்கள்.